வணக்கம் மக்களே. 3 சில்லிங் விலை கொண்ட மிளகோட விலையை லண்டன் மார்க்கெட்ல டச்சுக்காரங்க 8 சில்லிங்குக்கு ஏத்திட்டாங்க. இந்த ஒரு சிறிய விலையேற்றம் தான் நாளடைவில் 200 ஆண்டுகள் இந்தியாவை ஆண்ட பிரிட்டிஷ் ராஜ்யம் உருவாக காரணமா அமைஞ்சிச்சு தெரியுமா? 1599ல மிளகு விற்பனை முற்றிலுமாக டச்சுக்காரங்க கையில இருந்துச்சு. 3 சில்லிங்ல இருந்த மிளகு விலையை 8 சில்லிங்குக்கு ஏத்திட்டாங்க. இதை பிரிட்டிஷ் வியாபாரிகள் எதுக்குறாங்க. இது தேவையற்ற விலையேற்றம்னு கருதி 1599 செப்டம்பர் 24ஆம் தேதி லீடர் ஹால் தெருவில் ஒரு பழைய மாளிகையில 24 வியாபாரிகள் கூடுறாங்க. டச்சுக்காரங்கள்ட்ட இருந்து இனி வாங்க மாட்டோம், நாங்க நேரடியா இந்தியாவில் வியாபாரம் பண்ண போறோம்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. 125 பங்குதாரர்கள் 72,000 பவுண்ட் மூலதனம் போடுறாங்க. நாளடைவில் கிழக்கிந்தியாவுடன் வியாபாரம் செய்ய ஒரு நிறுவனம் உருவாக இது காரணமாக அமைஞ்சிச்சு. 1599 டிசம்பர் 31ஆம் தேதி ராணி விக்டோரியா அவர்கள் கையெழுத்து போடுறாங்க. கிழக்கிந்திய கம்பெனி உருவாகிடுச்சு. 8 மாதங்களுக்கு பிறகு 1600 ஆகஸ்ட் 24ஆம் தேதி 500 டன் எடை கொண்ட ஹெக்டார் என்ற கப்பல் சூரத்துக்கு வடக்கே உள்ள ஒரு துறையில வந்து நிற்குது. இந்த கப்பலோட தலைவர் வில்லியம் ஹாக்கின்ஸ். கையில இஞ்சி, லவங்கம், மிளகு வாங்க வந்தவர். கூடவே பிரிட்டிஷ் பேரரசு என்ற கனவையும் சேர்த்து எடுத்து வந்துட்டு இருக்காரு. டச்சுக்காரர்கள் கொண்டு வந்த ஒரு சிறிய விலையேற்றம் நாளடைவில் பிரிட்டிஷ் பேரரசு உருவாக காரணமாக அமைச்சிருக்கு. இந்த மாதிரி வரலாற்று தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.